அனைவருக்கும் வணக்கம். உங்கள்ட்ட நான் நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கவிதையை உங்கள்ட்ட வாசித்து காமிச்சிட்டு, அதன் பிறகு அ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ, அ இந்த காணொளியில முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். எல்லாரும் காணொளிய முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அது பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாரும் முழுமையா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த கவிதை வந்து நான் ஆங்கிலத்தில் எழுதினது. நான் இதை ஆங்கிலத்தில் படித்து அதனுடைய அர்த்தத்தை தமிழில் விவரித்து சொல்கிறேன். எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இதை எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இந்த கவிதையுடைய தலைப்பு வந்து கேண்டி. கேண்டின்னா ஒரு மிட்டாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனிப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இதனுடைய தலைப்பு வந்து கேண்டி. ஐ குடின்ட் டைஜஸ்ட் தீஸ் பெயின்ஸ். ஐ குடின்ட் டைஜஸ்ட் தீஸ் பெயின்ஸ் அப்படின்னு இந்த கவிதை ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் இந்த வலிகளை வந்து செரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். என்னால் இந்த வலிகளை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அவனால் தாங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டான். அதனால் அந்த மாதிரி சொல்கிறான். ஐ குடின்ட் டைஜஸ்ட் தீஸ் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜம்ப் ஜம்ப் ஐ எம் திங்கிங் ஃப்ரம் த டாப் ஃப்ளோர். ஜம்ப் ஜம்ப் ஐ எம் திங்கிங் ஃப்ரம் த டாப் ஃப்ளோர். அவன் டாப் ஃப்ளோரில் இருக்கான், உச்சி மாடியில் இருக்கான். அங்கே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது. இந்த வலிகளை தாங்க முடியலையே, இவ்வளோ பெயினாக இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிறதுனால ஜம்ப் ஜம்ப் குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிடலாமா அப்படிங்கிறது மாதிரி அந்த உச்சி மாடியிலேருந்து அவன் யோசிச்சுட்ருக்கானான். ஓ த கிட் கம்ஸ் ஐ ஹாவ் டு ஸ்மைல் ரைட் நவ். ஓ த கிட் கம்ஸ் ஐ ஹாவ் டு ஸ்மைல் ரைட் நவ் அப்படிங்கிறான். அப்போதைக்கு அங்கே திடீர்னு இங்கே கிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு சின்ன பொண்ணுன்னு வச்சுப்போம். அங்கே அந்த உச்சி மாடிக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், ஓ த கிட் கம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ ஹாவ் டு ஸ்மைல் ரைட் நவ். நான் இப்போ உடனே சிரிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸ்மைல்ஸ். உடனே அவன் வந்து சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணும் சிரிக்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. அதனால ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஒய் அங்கிள் டசின் கம் டு ப்ளே வித் அஸ். ஒய் அங்கிள் டசின் கம் டு ப்ளே வித் அஸ். ஏன் மாமா எங்கள் கூட விளையாட வரல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கேட்குறான். எப்போதும் அவன் அவங்க கூட விளையாடுவான் போல, அந்த குழந்தைங்க கூட. இன்னைக்கு வரல போல். அதனால் என்ன வரல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருப்பா போல். அங்கே இல்லை போல். உடனே யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி மேலே போனாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். உடனே அந்த சின்ன பொண்ணு தேடி வந்து கேட்குது, ஒய் அங்கிள் டசின் கம் டு ப்ளே வித் அஸ். ஏன் மாமா எங்கள் கூட விளையாட வரல அப்படின்னு சொல்லி கேட்குது. ஐ டோல்ட் அபவுட் அங்கிள் இஸ் ஹேவிங் ஏ லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த சின்ன பொண்ணுகிட்ட வந்து அவன் சொல்கிறானா, எனக்கு நிறையா பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அதை பற்றியெல்லாம் அவன் சொல்கிறான். என்ன சொன்னான்னு தெரில. அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையில கூட இருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்துக்கு நார்மலாக செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட செய்ய முடியாத ஒரு நிலையில் கூட அவன் இருக்கலாம். ஒன்று கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ஒன்றும் பெருசு இல்லை. அடிப்படையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும். அதை கூட அவன் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கான். தொடர்ச்சியாக மற்றவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. இதிலேருந்து வெளியில் வரவும் முடியல. அந்த மாதிரி ஒரு ஏதோ அவனுக்கு மற்றவங்க பார்வையில் அது சிறுமையாக இருக்கலாம், சிறிதாக கூட இருக்கலாம். அவனுக்கு அது பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இதை கூட நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கு தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருக்குது. அதை பற்றிலாம் சொல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு குழந்தைங்க வந்துச்சுன்னா அது கூட பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவன் சொன்னானா. அடுத்த லைன் அவன் சொல்கிறான், I don't know who is the one to release me from this. I don't know who is the one to release me from this அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல யார் வந்து என்னை இதில் எல்லாம் இருந்து என்னை காப்பாற்றுவா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வெயிட் அங்கிள், கிட் செட் அண்ட் லெஃப்ட்.
வெயிட் அங்கிள் கிட் செட் அண்ட் லெஃப்ட். உடனே அந்த சின்ன பொண்ணு வந்து இருங்க மாமா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். வித்தின் அ மினிட் கேம் கேவ் மீ ஹர் 20 rupees. வித்தின் அ மினிட் கேம் கேவ் மீ ஹர் 20 rupees. போன பொண்ணு உடனே வந்துச்சு. வித்தின் அ மினிட் ஓடி வந்துச்சு போல். வந்துட்டு அவளுடைய 20 ரூபாயை எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டெல்மி இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரீடர்ஸ் படிப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து அவன் கேட்குறான். டெல்மி இப்போ சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ ஹோல்ட் மை டியர்ஸ் நவ், ஹவு கேன் ஐ ஹோல்ட் மை டியர்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இப்போ எப்படி அழுகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு ஏற்கனவே கண்ணீர் பொங்கி வருது. இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட சிரித்து பேசிட்டு இருக்கான். ஆனால் வந்து நம்ம யாரும் இல்லைன்னு நினச்சோம். அவன் சொன்ன உடனே போயிட்டு அவளுடைய 20 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸை பார்த்து கேட்குறான். அதை படிக்கிறவங்கள பார்த்து கேட்குறான். இப்போ சொல்லுங்கள், நான் எப்படி இப்போ அழுகாமல் இருக்கிறது, வர்ற அந்த கண்ணீரை நான் எப்படி இப்போ உள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி கேட்குறான். தட் வாஸ் ஹர் கேண்டி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது வந்து அவளுடைய கேண்டி மணி. அவள் ஏதோ ஒன்று, ஒரு இனிப்போ ஒரு மிட்டாயோ அவளுக்கு பிடிச்ச ஒன்றா வாங்க வச்சுருந்ததுக்கான அந்த பணம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். தட் வாஸ் ஹர் கேண்டி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த பொண்ணு சேர்த்து, நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம சேர்த்து வைப்போம்ல, அப்பா அம்மா கொடுக்குறது இல்லை வரவங்க போகிறவங்க கொடுக்குறதுலாம் சேர்த்து வச்சு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வாங்கிக்கிறதுக்காண்டி சேர்த்து வச்சு வாங்குறதுக்காண்டி சேர்த்து வச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு பணம். அதே மாதிரி அந்த அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு அப்பப்போ ஏதோ அதுக்கு பிடிச்சதை சேர்த்து வச்சு வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்தோடனே கொடுத்துட்டாலே. தட் வாஸ் ஹர் கேண்டி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ டோல்ட் ஹர் தேங்க்ஸ், அவளுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் ஐ விஷ் டு டெல் ஹர் ஆஃப்டர் எவ்ரி திங் கெட்ஸ் ஆல் ரைட். அண்ட் ஐ விஷ் டு டெல் ஹர் ஆஃப்டர் எவ்ரி திங் கெட்ஸ் ஆல் ரைட். என்ன சொல்கிறான்னா, எல்லாமே எனக்கு சரியாயிருச்சுன்னா, இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு அமைதியான நிலைமைக்கு அவன் வந்துட்டானா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு அவன் ஆசைப்பட்றான். என்ன ஆசைப்பட்றான்னா, யுவர் மணி சேவ்ட் மீ ஃப்ரம் எவ்ரி திங் ஸ்வீட்டி, யுவர் மணி சேவ்ட் மீ ஃப்ரம் எவ்ரி திங் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்கிறான். அதாவது நீ கொடுத்தில பணம், அதுதான் என்னை எல்லாத்துலேருந்து காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக. இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றானாமா. என்னென்னா, நீ கொடுத்தில ஒரு 20 ரூபா எனக்கு கொடுத்தில, அந்த நீ கொடுத்த காசு தான் என்னை எல்லாத்துலேருந்து காப்பாற்றிருச்சு ஸ்வீட்டி அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஸ்வீட்டின்னு சொல்கிறான் அப்படின்னா, தட் வாஸ் ஹர் கேண்டி மணி, அதனால் அவன் இங்கே வந்து ஸ்வீட்டின்னு சொல்கிறான். அது வந்து இந்த போயத்தில் கனெக்ட் ஆகுது. கேண்டினா இனிப்பு இல்லை, அதனால் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் இஃப் திங்ஸ் டோன்ட் கெட் ஆல் ரைட், பட் இஃப் திங்ஸ் டோன்ட் கெட் ஆல் ரைட், ஒருவேளை எதுவுமே நடக்கலை, அந்த மாதிரி சரியாகலை அப்படின்னா, ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு? யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படிங்கிற. நடந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை. பட் இஃப் திங்ஸ் டோன்ட் கெட் ஆல் ரைட், அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா, இஃப் சம்திங் ஹேப்பன் டு மீ, ஏதோ ஒன்று எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்று எனக்கு நடந்துச்சு, அவனே ரொம்ப பெயினில் இருக்கான், ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கான், அவனுக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு பெயினில் இருக்கான். நமக்கு பார்க்குறதுக்கு, மற்றவங்க பார்க்குறதுக்கு இன்னும் இதெல்லாம் ஒன்றா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஏதோ ஒரு பெயின், அவங்க அறியாமையோ புரியாமையோ இல்லை ஏதோ ஒன்று உண்மையிலே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுனால தானே அவன் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவங்களுக்கு வருது. அதனால் அவனுக்கே தெரியல நம்ம என்ன ஏதாவது நடந்துருச்சுன்னா நமக்கு அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கே உறுதியாக தெரியல. அதனால் இஃப் சம்திங் ஹேப்பன் டு மீ ப்ளீஸ் டோன்ட் சே எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் டோன்ட் சே எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தயவு செஞ்சு அந்த சின்ன பொண்ணுகிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருவேளை எனக்கு எதுவுமே சரியாகலை அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட எதுவுமே சொல்லிடாதீங்க, இதை பற்றி நடந்ததை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். டெல் ஹர் தட் ஐ வென்ட் டு த ஸ்கை வித் ஹர் மணி, டெல் ஹர் தட் ஐ வென்ட் டு த ஸ்கை வித் ஹர் மணி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லுங்கள், நீ கொடுத்தில்ல காசு, அந்த காசை வச்சுக்கிட்டு மாமா வானத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீ கொடுத்தில்ல காசு, அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க வானத்துக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லிடாதீங்க, இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்.
முதல்ல வந்து இந்த கவிதை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இது ஒரு 4 வருடத்துக்கு முன்பு எழுதியது. அதுக்கப்புறம் 2 வருடத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த கவிதையோட தொடர்ச்சியை நான் எழுதினேன். ஏன்னா இந்த கவிதை மேலே எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு. அந்த சின்ன கோவத்தோட வெளிப்பாடு தான் இந்த 2 வருடத்துக்கு அப்புறம் எழுதினது. அதுவும் இந்த கவிதையை வந்து இன்னும் ரொம்ப ஆழப்படுத்துனுச்சு. என்னுடைய மற்ற கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. இந்த கவிதை இருக்குது. அதாவது இதுவும் இன்னும் அந்த கவிதையோட தொடர்ச்சியை நான் இன்னும் படிக்கிறேன். இன்னும் முடியலை கவிதை, அதனுடைய தொடர்ச்சியை படிக்கிறேன். அதுவும் இந்த கவிதையிலே வருது. Tell her that I went to the sky with her money. After I read this poem அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சி. After I read this poem. இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து இது வரைக்கும் எழுதினவங்க ஒருத்தவங்கல்ல, அவங்க வந்து டக்குன்னு வந்து இதை ரீடராக மாறிடுறாங்க, இதை படிக்கிறவங்களா மாறிடுறாங்க. இதை மேலே இருக்கிறத வந்து யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த போயட் வந்து ரீடராக மாறிடுறாங்க, படிக்கிறவங்களா மாறிடுறான். உடனே ஆஃப்டர் ஐ ரீட் திஸ் போயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை தொடர்ச்சியாக போகுது. ஐ காட் ஆங்க்ரி வித் த போயட். எனக்கு கோவம் வந்துருச்சு இதை எழுதினவங்க மேலே. யார் எழுதினாங்களோ இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பிகாஸ் இட் ஹேஸ் த தாட் ஆஃப் எண்டிங் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் ஏன் கோவம் வருது அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இது வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மை இதில் இருக்கே அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறான். என்னதான் கவிதையாக அது நல்லா இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கே, வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரியான தன்மை இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வந்துருந்தான். ஐ இமெயில்டு ஹிம் அண்ட் ஐ ஷேர்டு மை ஃபீலிங்ஸ். உடனே அவன் வந்து போயட்டுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புகிறான். நான் இந்த மாதிரி படித்தேன், எனக்கு இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு, இது இந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுதோ, அவனுடைய உணர்ச்சி என்னவோ அவனுடைய உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணி அந்த போயட்டுக்கு வந்து மெயில் அனுப்புனானா. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹீ ரிப்ளைடு அப்படின்னு அடுத்த லைன் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹீ ரிப்ளைடு. அதுக்கு இந்த இமெயில் அனுப்புனதுக்கு அவன் பதில் கொடுப்பான்ல, அந்த போயட் பதில் கொடுப்பான்ல. இப்போ மறுபடியும் அந்த பதில் தான் இப்போ அடுத்து வர்றது. அதான் திஸ் இஸ் வாட் ஹீ ரிப்ளைடு. அடுத்து அவன் சொன்ன பதில் வந்து அடுத்து வரப்போகுது. அது சொல்கிறான், நான் இந்த மாதிரி மெயில் பண்ணேன், அதுக்கு இந்த மாதிரி பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். பதில் வருது. என்ன வருது அப்படின்னா, டியர் ரீடர் அப்படின்னு சொல்கிறான். டியர் ரீடர் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து ஐ எம் லிவிங் வெல் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அந்த போயிட்டு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த கவிஞன் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம என்ன கன்வே பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டி ஐ எம் லிவிங் வெல், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறோம். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதோட நீங்கள் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கள அதோட, அதாவது நீங்கள் ஒன்று அதை படித்து உங்களுக்கு தோணுனதை என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அது என்ன உணர்ச்சியாக இருந்தாலும் அதை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, அது நியாயமாக கூட இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் யூர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட உணர்ச்சியை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஐ எக்ஸ்பிரஸ்ட் இட் வித்தின் மை எபிலிட்டி, சாரி யூ ஃபீல் தட் வே அப்படின்னு சொல்கிறான். ஐ எக்ஸ்பிரஸ்ட் இட் வித்தின் மை எபிலிட்டி, சாரி யூ ஃபீல் தட் வே அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்க திறனுக்கு உட்பட்டு தான் வெளிப்படுத்த முடியும்ல. அதனால் வந்து எனக்கு என்ன முடியுமோ, என்னால் என்ன முடியுமோ என்னோடய திறனுக்கு உட்பட்டு தான் நான் அதை வெளிப்படுத்தினேன், அந்த கவிதையை எழுதினேன். மன்னிச்சிருங்க, சாரி யூ ஃபீல் தட் வே, மன்னிச்சிருங்க நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்களே அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறேன். ஹம்பிளாக சொல்கிறான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் வெளிப்படுத்தினேன், அந்த கவிதை எழுதினேன், நீங்கள் ஆனால் அந்த மாதிரி நினச்சிட்டிங்களே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறான். ஐ ஈவன் தாட் அபவுட் தட் பிஃபோர் ஐ ஷேர்டு சொல்கிறான். நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மக்கள் முன்னாடி காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவிதையை நானும் கூட அந்த மாதிரி நினச்சேன், அந்த மாதிரி நினச்சிப்பாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இந்த கவிதையில் இருக்குல்ல அப்படிங்கிறது மாதிரி நானும் கூட நினச்சேன். இட் ஹேஸ் த தாட் ஆஃப் எண்டிங் லைஃப், இந்த மாதிரி இருக்கே, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கான தன்மை அந்த கவிதையில் இருக்கே அப்படிங்கிறது நானும் கூட நினச்சேன். இட் ஹேஸ் த தாட் ஆஃப் எண்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லி. பட் இட் இஸ் ஜஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் பெயின் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஆனால் வந்து இது ஒரு அப்புறம் ஆனால் வந்து இப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு வழிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூ பண்ணுறான். இந்த இன்டென்ஷன் ஆஃப் த போயம் இஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அவன் வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட நான் அதை ஒரு ஒரு தன்னோட வழிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிவமாக அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த இன்டென்ஷன் ஆஃப் த போயம்ஸ், உண்மையிலே இந்த போயத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, படிக்கிறவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த போயத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த போயட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, தட் ஈவன் இஃப் ஒன் ஃபீல்ஸ் த எட்ஜ் ஆஃப் லைஃப், அதாவது தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவங்க கூட, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம் இருக்கும்ல, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. லைஃப்பில் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நீ நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு, அந்த நினப்பு வந்துடுச்சு. அப்படி இருக்கிறவங்க கூட தட் ஈவன் இஃப் ஒன் ஃபீல்ஸ் த எட்ஜ் ஆஃப் லைஃப், அந்த வந்துட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டான். இந்த எட்ஜ் ஆஃப் லைஃப்பும் அந்த உச்சி மாடியும் அங்கே வருது, கனெக்ட் ஆகுது. ஒன் ஹேஸ் டு ஸ்மைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவு வி ஷுட் லீவ் அவர் செல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க கூட, குழந்தைங்க வந்துச்சுன்னா, ஒரு சில்ட்ரன் வந்துச்சுன்னா, கிட்ஸ் வந்துச்சுன்னா, அவங்க முன்னாடி நம்ம ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க போயிட்டு, அவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பாக எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அப்படி அவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும். நம்ம வீக்காக தான் இருக்கோம், இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற, அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தவங்க கூட, குழந்தைங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட இன்டென்ஷன் அப்படிங்கிறத வந்து அந்த கவிஞன் வந்து அதை படித்து உங்களுக்கு பதிலாக வந்து சொல்கிறான். அவங்க அனுப்பின மெயிலுக்கு வந்து பதிலாக சொல்கிறான். தட் வாஸ் த கேண்டி ஐ கேவ் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறான். தட் வாஸ் த கேண்டி ஐ கேவ் எவ்ரி ஒன், அந்த கேண்டியை தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு சொல்கிறோம். இப்போ இங்கே கேண்டின்னு தலைப்பு வச்சோம், அது ஊடால வந்து கேண்டி மணி மாதிரி ட்ராவல் ஆகி கடைசியாக அவன் வந்து அந்த கேண்டியை வந்து அந்த இனிப்பை தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த கவிதை முடிஞ்சிடுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கவிதையை நீங்கள் எல்லாருக்கிட்டே படித்து காமிக்கலாம். கவிதையை நீங்கள் இந்த மாதிரி நம்ம படித்து காமிக்கும்போது அது எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்கும் அது போய் சேரும். அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட, உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் படித்து காமிங்க கவிதையை அப்படிங்கிறது, அதுவும் எனக்கு ஒரு அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் மாதிரி. படிங்க. பாட்டெலாம் நம்ம பாடி காட்டுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம கவிதையை படித்து காமிக்கலாம். இந்த மாதிரி கவிதையெல்லாம் நீங்கள் படித்து காமிக்கலாம். இப்போ வந்து இந்த கவிதையை நான் விளக்கி சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, இந்த கவிதையை நீங்களே படித்து இப்போ நான் விளக்கி சொன்ன மாதிரியான அந்த ஒரு இன்பத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சில பேருக்கு பிடிச்சிருக்கோம்ல, அவங்க அந்த இன்பத்தை அவங்களா கண்டடையும் போது, இதில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்களா கண்டடையும் போது அந்த இன்பம் இதோட அதிகமானது. அது அவங்களா கண்டடையும் போது அதை பொறுமையாக படித்து அதை ஏன் அப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத உணரும்போது அந்த இன்பம் அதிகமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது ஒரு சிந்திப்பதற்கான நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குதுல்ல. நம்ம ஈஸியாக ஒரு எளிமையாக நம்ம இந்த மாதிரி விளக்கி சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சிருது, எல்லாருக்குமே அது புரிஞ்சிருது. அதுக்கு மேலே சிந்திப்பதற்கான என்ன அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது இந்த கவிதையில், அதை நான் வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லலை, நீங்கள் அதை யோசிச்சுக்குங்க. ஆனால் அதுதான் அது எதுக்கு நம்ம இதை விளக்கி சொல்கிறோம் அப்படின்னா, எளிமையாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்னுடைய காணொளிகள் நோக்கம் வந்து கலையை எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிறது மாதிரியாக தான் இனி வர்ற காணொளிகளும் இருக்கும். காணொளிகளும் ஒரு ஓவியத்தை எப்படி ரசிக்கிறது, ஒரு கவிதையை எப்படி ரசிக்கிறது, அப்புறம் ஒரு புகைப்படங்களை எப்படி ரசிக்கிறது, இது மாதிரி பல எல்லாத்தையுமே ஒரு பொதுவாக கலையை எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தன்மை தான் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், மனிதர்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு உண்மையான ஒரு கலை வெளிப்பாடை
நம்ம நம்மளாக கண்டடைஞ்சு அதை உணரும்போது அது நம்மளை எப்படியெல்லாம் மேம்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவையாவது உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அது வந்து யாருக்கும் அந்த பொறுமை இல்லை, அதை செய்கிற நிலைமையிலையும் பெரும்பாலானவர்கள் இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கிட்ட பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, புரியலை அதனால் பிடிக்கல அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. அதனால் என் மனதளவில் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னா, இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னால் இப்போ நான் ஏதாவது முயற்சி பண்ணணும்ல, அதனால் இதை புரிய வைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்வோம். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதோ ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு தெரிஞ்சதை நமக்கு பகிர்ந்துக்குவோம் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அதை போய் பார்ப்பாங்க, அது என்னன்னு படிப்பாங்க, அவங்க ஆழமாக பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. என்னுடைய கலை வெளிப்பாடுகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஓவியங்களாக இருக்கட்டும், என்னுடைய கவிதைகளாக இருக்கட்டும், என்னுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும், இன்னும் மற்றும் பிற என்னுடைய கலை வெளிப்பாடுகளோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் அதை ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஏதோ ஒன்று ஆழமாக இருக்கும். அந்த ஆழம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சிந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி, நீங்கள் எவ்வளவு சிந்திச்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட பயணம் செஞ்சுக்கிட்டே போகும், அது விரிஞ்சிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். யாரையும் ஏதோ ஒன்று கிறுக்கி விட்டுட்டு பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் அது அப்படிங்கிற மாதிரியான ஏமாற்று வேலையெல்லாம் இருக்காது. அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா, அவ்வளோ ஆழமான ஓவியங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் வரைஞ்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. வரையலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வரையலை. அந்த மாதிரி ஓவியங்களை நான் இதை வந்து ஒரு பெருமைக்காக சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் போய் பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யாரும் அந்த ஆழத்தை உணர்ந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நமக்கு வேலை செய்ய தெரியுது, அந்த வேலையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வழிகாட்டுதலாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளோ ஆழமான வேலைப்பாடு நான் என் மூலமாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது கவிதையாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், இன்னும் பல எனக்கு பிடிச்ச விஷயங்களில் நான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள்லாம் யாருமே இல்லாமல் அதெல்லாம் இருக்கு இங்கே தனியாக. உங்கள்கிட்ட கொஞ்சமாவது போய் சேரணும்ல. நீ மெதுவாக யாராவது வருவாங்க போவாங்க நம்ம அப்படிங்கிறதெல்லாம் மனசால் ஏற்றுக்கிட்டாலும், நம்ம அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும், அது அவங்களுக்கு அவங்க அவங்க ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஒரு சும்மா டக்குன்னு ஒரு இன்பங்கிற பேரில் ஏதோ ஒன்று அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால நீங்கள்லாம் வந்து அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அது உடனே உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியுது. கொஞ்ச நாளைக்கு என் கூட இருங்க. நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த கரு தாட் அண்ட் ஷேப் அப்படிங்கிற அந்த கலை எப்படி முழுமை அடையுது, அதனுடைய வலிமை என்ன, அது உங்களுக்கு என்ன பண்ணும், அதனுடைய அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப உதவியானதாக இருக்கும். அதை ரொம்ப விவரித்து இப்போதைக்கு இங்கே சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை புரிஞ்சுப்போம். நீங்கள் அது உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அதுக்கு நீங்கள் கொஞ்ச நாளாவது தொடர்ச்சியாக என்னுடைய காணொளிகளை பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு விளக்கி சொல்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் எல்லா முயற்சியுமே செய்கிறேன். என்னுடைய புத்தகம் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து 100 கவிதைகள் உள்ளடக்கியது. அவ்வளவு ஆழமான புத்தகம் அது. ரொம்ப ஒரு இல்லை, நீங்களே போய் படிச்சுக்குங்க அதை. அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கவிதைகளை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நம்ம ஒன்று படிக்கிற மாதிரி அதில் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே அதில் ரசிக்கிறதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய ஓவியங்களும் புகைப்படங்களும். அதை பற்றிலாம் நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக இன்னும் பேசிகிட்டே போவோம். அது போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது நீங்களும் கொஞ்சம் முன்னாடி நடந்து வரணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம கூட நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, நம்ம செய்கிற முயற்சிக்கு கொஞ்சமாவது இது இருக்குது அப்படின்னு. இல்லைன்னா நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, யாருமே பார்க்கல அப்படின்னா அது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்கிறேன். அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்ப்போம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு பெருசாக என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு குரல் பதிவு மட்டும் வச்சு கவிதையை வாசித்தோம். அதை வந்து நிறையா கவிதை யாருக்குமே புரியலைன்னே சொல்கிறாங்க. முதல்ல அது அதை புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறவங்கள்ட்ட அது போய் சேரல. கொஞ்சம் பேர்கிட்ட அந்த படித்தவங்க அது புரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு ரொம்ப எளிமையான கவிதையாக தான் இருக்குது. அதுவே புரியல அப்படின்னா நான் கடினமாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற கவிதையெல்லாம் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. என்னுடைய ஓவியங்களையும் அதே மாதிரி எப்படி புரிஞ்சுக்கணும், இவ்வளோ ஆழமான ஓவியங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஏதாவது இதை இந்த கலையை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம பல கலை வெளிப்பாடுகளை நம்ம விளக்கி சொல்லும்போது இதை இப்படி பார்க்கலாம், இதை இப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்குள்ளே வரும். அதை வச்சு நீங்கள் நல்லா பார்ப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதை செய்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறது, நீங்கள் ஏதோ ஒன்று இங்கே இருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த துறையாக நீங்கள் இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் இந்த ஆழ்ந்து பார்த்தல் ஒரு விஷயத்தை, ஆழ்ந்து ரசித்தல், எது ஆழமானது அப்படின்னு ஒன்று நீங்களாக கண்டடைகிறீங்கள, அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு அதை நீங்கள் அடையும் போது அது ரொம்ப முக்கியம். அதை அடையணும் எல்லாரும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வழிகாட்டுதலாக என்னுடைய காணொளிகள் இருக்கும். அடுத்தடுத்த காணொளிகளில் இன்னும் நிறையா நம்ம பேசுவோம். நிறையா கலை வெளிப்பாடுகளை உங்கள்கிட்ட பேசுகிறேன். சில காணொளிகள் முழுமையாக ஆங்கிலத்தில் இருந்தால் கூட நான் தமிழில் சப்டைட்டில் மாதிரி போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். தமிழ் காணொளிகள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நிறையா பேசுவேன். நிறையா எனக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கட்டும். நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் கலையை ஆழ்ந்து ரசிப்பதற்கு. உங்கள் எல்லாரையுமே நான் என்னுடைய இந்த பக்கத்துக்கு, இந்த தளத்துக்கு அழைக்கிறேன். நன்றி.